ஹாய், இன்றைக்கி கருப்பு உளுந்து பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது இட்லி தோசைக்கெலாம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்து இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதையும் அது கூடவே ஒரு 3 துண்டு அளவுக்கு கட்டிக்காயம் ஆட் பண்ணியிருந்தேன். அதையும் நல்லா வறுத்து இதையும் தனியாக அந்த பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, இதையும் நல்லா வறுக்கணும். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, ஒரு 10 வரமிளகா, கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கூடவே ஒரு 10 போல் பூண்டையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எல்லாத்தையும் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு பொடி பண்ணிட்டோம் அப்படின்னா இட்லி பொடி ரெடி.